श्रीमहागुरभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்திலேருந்து முதல் ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பார்த்துட்டு இன்றைய ஆன்மீக கதைக்கு செல்வோம். இது ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் அப்படிங்கிற அந்த ஸ்தோத்திரத்தில் முதல் ஸ்லோகமாக இருக்கிற ஸ்லோகம்தான். இது நம்ம ராமாயணத்தில் ராமர் ராவணனோட யுத்தம் புரியறதுக்கு முன்னாடி அவர் எப்படிலாம் ஜெயிக்கலாம், அவர் ஜெயிக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஸ்லோகத்தை நம்ம அகஸ்தியர் சொல்கிறார். இந்த அகஸ்திய ரிஷிக்கும் நம்ம ராமருக்கும் நடுவில் நடந்த அந்த பேச்சுவார்த்தையை தான் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் முதல் ஸ்லோகம் இதுதான். இதில் என்ன சொல்கிறா அப்படின்னா, தத்தோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தையா ஸ்திதம். அதாவது நிச்சயமாக நம்ம ராவணனை எதிர்கொண்டே ஆகணுமா, இந்த யுத்தம் அவசியம்தானா அப்படின்னு யோசிக்கிறாராம் ராமர். தத்தோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தையா ஸ்திதம் ராவணம் சாக்கிரதோ திருஷ்டுவா யுத்தாய சமுபஸ்திதம். அதுவும் எதனால் இப்படி யோசிக்கிறார் அப்படின்னா, ராவணனோட அந்த ரூபத்தை பார்த்த உடனேயே அவர் அந்த ஆயுதங்கள்லாம் தரித்து கொண்டு இந்த மாதிரி ஒரு யுத்தத்துக்காக தயாராக வரும்போது ஒரு விதமான பயம் வர்றதுதான் ராமருக்கு. யாரை பார்த்துமே பயம் வராத ராமருக்கு இந்த ரூபத்தை பார்த்த உடனே, ராவணனோட இந்த ரூபத்தை பார்த்த உடனேயே பயம் வர்றதுதான். அதனால அவர் ஒரு நிமிடம் யோசிக்கிறாராம், தயங்குறாராம், இந்த யுத்தம் அவசியம் தானா அப்படின்னு. இப்படித்தான் இந்த ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். நம்ம இந்த மார்கழி மாதத்தை முன்னிட்டு நிறைய ஆழ்வார்களோட கதைகளை ஒரு சிறு சிறு துளிகளாக பார்த்துட்டு வரோம். அந்த ஆழ்வார்களோட வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அந்த சின்ன சின்ன துளிகள் அதோட தொடராக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆழ்வாரின் பெயர் திருமழிசை ஆழ்வார். இந்த திருமழிசை ஆழ்வார் அப்படிங்கிற இவர் பார்கவ முனி அப்படிங்கிற ஒரு முனிக்கு, ஒரு ரிஷிக்கு பிறந்த புதல்வன். இந்த பார்கவ முனிக்கு பிறந்த இவர் பிறக்கும் போது வெறும் சதை மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு குழந்தையாக தான் பிறக்கிறார். இந்த குழந்தைக்கு கால் இல்லை, கை இல்லை. அதனால் இதை பார்த்துட்டு இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு பார்கவ முனியும் அவரோட மனைவியாக இருந்த ஒரு அப்சரா ஸ்திரீயும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு காட்டில் இந்த உயிரற்ற இந்த குழந்தையோட உடலை விட்டுட்டு போகிறான். இந்த மாதிரி விட்டுட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காட்டு வழியாக ஒருத்தர் வரார். அவர் பேர் தான் திருவாளன். இந்த திருவாளன் இங்கே வந்த உடனேயே இந்த குழந்தையை பார்க்கிறார். அந்த குழந்தையை பார்த்த உடனேயே, அச்சோ பாவம், சின்ன குழந்தையா இருக்குது, இதை போய் விட்டுட்டு போயிருக்காரு, இதோட பெற்றோர்கள் எவ்வளோ இதை பெற்ற அந்த பெற்றோர்களுக்கு மனசு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்படுறார் இந்த திருவாளன். இந்த திருவாளன் இப்படி பரிதாபப்படும் போது அந்த இடத்துல அவரோட மனைவியும் இருந்தால், அதனால் அந்த மனைவி திருவாளன்கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த குழந்தையை நம்மளே வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறா திருவாளன் மனைவி அவர்கிட்ட. இப்படி இந்த மனைவி சொல்லும்போது, சரி இந்த குழந்தைய நம்ம குழந்தையாவே வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் திருவாளன். அந்த இடத்துல அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் அவருக்கு சந்தானங்கள், அதாவது குழந்தைகள் கிடையாது. கரெக்டாக அதே சமயத்தில் ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி, ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்கிறது தான். அப்படி அந்த காட்டில் அப்போ நடந்த அந்த விஷயம் என்ன, நாளைய தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.